மசால் எத்தனை தடவை வீட்டில் ட்ரை பண்ணாலும் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக வர மாட்டேங்குதா? அது என்ன சீக்ரெட்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி பூரி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அமுங்கி போயிடுதா? ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இல்லையா? வாங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சேர்த்தே பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சைக்கடலை பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 வெள்ளைப்பூடு அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதில் பெருங்காயம் சேர்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 பச்சை மிளகா, நான் 2 சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு கையிலேயே மசிச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுதான் மெயினான சீக்ரெட்டு. கலர் நல்லா வரணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு நல்லா தண்ணியாக கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாகும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே தான் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கலக்கி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றுறப்ப ரொம்பவே தண்ணியாக இருக்கும். நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா தான் மசாலா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக கொதிக்க வச்சு ஆகணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கப்பே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா வாசனை அமோகமாக இருக்கும். பூரியோட சீக்ரெட் பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம மாவு பிசைகிறப்ப கொஞ்சம் போல் ரவையை சேர்த்து பிசையணும். அதே போல் நீங்கள் பூரி போடுறதுக்கு உடனே நீங்கள் பிசைஞ்சு அப்படியே மாவை போடணும், ஊற வைக்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பூரி பொசுன்னு வரும், எண்ணெய் குடிக்காது, ரொம்ப நேரமாக மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.